ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட போவது கிடையாது. நல்லா இருக்கு பிரதர், அப்படியே வச்சிடலாமா? அப்படியே வச்சிடலாம். அவர் செய்ய நினைத்தது எதுவுமே என்ன செய்ய போவது கிடையாது, தடைபட போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதுல வாக்கு மாறாதவராயிருப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அவருக்கு சித்தம் உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சித்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய நேரங்களில் நம்ம திருச்சபை விசுவாசிகள், நம்ம திருச்சபை இல்லை, பொதுவாக சொல்கிறேன், திருச்சபையில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இந்த சித்தம் என்கிறத அதிகமாக போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, குழப்பி கொள்ளுகிறாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இது நடக்காது போல இருக்கு தெரியுது பிரதர், நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் காத்திருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்லாங் அப்படி தான் இருக்குது அநேக நேரங்களில். நல்ல கவனிங்க. தேவ சித்தம் என்பது ஒரு நாளும் உங்களுடைய தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது தான். அதில் மாற்றம் கிடையாது. முதல் காரியம் இல்லையா, கர்த்தர் நல்லவர்னு சொல்லலை, நன்மை செய்கிறவர்னு சொல்லலை, ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கு. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறாராம். சில பேர் நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் எந்த உபத்திரவமும் கொடுக்க மாட்டாங்க, நல்ல மனிதர்கள். ஆனால் பிறருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, நன்மையே என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சிலர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, குணாதிசயத்தின் அடிப்படையில் அவங்க நல்லவங்க கிடையாது, ஆனால் அநேகருக்கு என்ன செய்வாங்க, நன்மை செய்வாங்க. நம்முடைய கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய நினைவுகள் எல்லாம் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அந்த நினைவுகள் அத்தனையும் எதற்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது, நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நல்ல கவனிங்க. இந்த சித்தம் என்கிற வார்த்தையை அநேக நேரங்களிலே நாம் குழப்பிக் கொள்ளுகிறோம். ஆங்கிலத்தில் தேவ சித்தம் அப்படிங்கிறத காட்ஸ் வில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சில இடங்கள்ல எப்படி இருக்குன்னா காட்ஸ் டெசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தீர்மானம். சில இடங்களில் காட்ஸ் வில், அதாவது அவருடைய விருப்பம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். சில வசனங்களில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய தீர்மானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப எது பிரதர் அவருடைய சித்தம்? விருப்பம் சித்தமா? அவர் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார், அவர் விரும்புகிறார், அந்த விருப்பம் அவருடைய சித்தமா? இல்ல அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார், யாரு என்னன்னாலும் சரி நான் முடிவு பண்ணிட்டேன் நான் செய்வேன், அதை சொல்றது சித்தமா? அப்படி அது சித்தமா? எது சித்தம்? அவருடைய விருப்பம் சித்தமா, தீர்மானம் சித்தமான்னு பார்த்தா ரெண்டும் சேர்ந்தது தான் சித்தம். ரெண்டும் சேர்ந்தது தான் சித்தம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் முதலாவது அவருடைய சித்தத்தில் என்ன இருக்குன்னா, முதலாவது ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் விருப்பம் கொள்ளுவார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஒரு வீடு கேட்குறீங்க, அல்லது ஒரு வேலை கேட்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்தை உங்களுக்கு அருள் செய்யும்படிக்கு அவர் முதல்ல விருப்பம் கொள்ளுவார். என்ன கொள்ளுவார்? விருப்பம் கொள்ளுவார். விருப்பம் கொண்டு அதை குறித்து உங்களோடு தன்னுடைய வார்த்தையினாலே பேசுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆனா உடனடியே அது நடந்துடாது. அவர் விருப்பம் வச்சுட்டாரு, அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால உடனடியே நாளைக்கே அது என்ன செஞ்சிடாது, நடந்துடாது. ஆனா அவர் விருப்பம் எடுத்து விட்டா, விருப்பம் உள்ள அவருக்குள்ள வந்துருச்சு, ஆனா அவர் இன்னும் தீர்மானம் எடுக்கல. அதாவது சரி, இப்போ ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா அதை குறித்து டிசிஷன் இன்னும் எடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, உங்க இதுல பிராக்டிக்கலா சொல்றேனே, உங்க பையன் ஏதாவது ஒரு சைக்கிள் கேட்குறான், இல்லை பைக் ஏதோ ஒரு காரியம் கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது அவனுக்கு சரியானது தான், அதை கொடுத்துடலாம் பெஸ்ட்டாக. அவன் கேட்குறது ரொம்ப சீப்பாக கேட்குறான், நம்ம என்ன செஞ்சிடலாம், அவனுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துடலாம்னு உங்கள் இருதயத்தில் முதல்ல என்ன வருது, விருப்பம் வருகிறது. என்ன வருகிறது? விருப்பம். விருப்பம் வந்த உடனே அவன்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நான் இதை உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு என்ன செஞ்சிடறீங்க, சொல்லிடுறீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் வாங்கி தரலை, கடைக்கு போகலை,
1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, இன்னும் என்ன செய்யலை, கடைக்கு போகலை. ஏன் போகலைன்னா உங்க இருதயத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கலை. சரி, நம்ம இதை இவனுக்கு என்ன செஞ்சிருவோம், வாங்கலாம், போகலாம், கடைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்க என்ன செய்யலை, எடுக்கலை. ஏன்னா அது கொஞ்சம் நீங்க வெயிட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாமினேஷன் பீரியட் இது கொஞ்சம் முடியட்டும், முடிஞ்ச உடனே வாங்கி கொடுப்போம். இல்லை இந்த வயசு கொஞ்சம் முடியட்டும், இப்போ 6வது வயசு தான் ஆகுது, இந்த 6 முடியட்டும், இன்னும் ஒரு 2 மாசத்துல எனக்கு பர்த்டே வரும், அப்போ கொடுத்துருவோம். இல்லை இந்த காரியம் வரும், அப்போ கொடுத்துருவோம். இந்த வருஷம் படிப்பு முடியட்டும், அப்போ செஞ்சிருவோம். அப்போ உங்க இருதயத்தில் விருப்பம் இருக்கு, ஆனால் நீங்க இன்னும் என்ன எடுக்கலை, தீர்மானம் எடுக்கலை. எல்லாம் கவனிங்க, நீங்க இன்னும் வாங்கி கொடுக்கல, தீர்மானம் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பமே இல்லை, அதை வாங்கி கொடுக்க சித்தமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சிடறோம், தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவரும் அநேக நேரங்கள்ல அந்த காரியத்தை குறித்து நமக்கு அநேகம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்த பிறகு சில நாட்கள் ஆகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காரியத்தை ஏன் இப்படியே நீண்டு கொண்டே போகிறது, இந்த காரியம் இன்னும் நடக்கலையே, இந்த காரியம் இன்னும் கைகூடி வரலையே, அப்படின்னா தேவனுக்கு சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறோம். இல்ல, அது தவறு, அது தவறு. நல்ல கவனிங்க, விருப்பமும் தீர்மானமும் சேர்ந்ததுதான் சித்தம், சேர்ந்ததுதான் சித்தம். முதல்ல ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்கும்படி அவருக்கு விருப்பம் வந்தது. விருப்பத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகுது. தாமதம் ஆகிறது என்பதற்காக தேவனுக்கு சித்தம் இல்லை என்பதோ தேவனுக்கு விருப்பம் இல்லை என்பதோ அர்த்தம் அல்ல. தேவன் மெய்யாகவே சித்தம் கொண்டது உண்மைதான். ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை கேட்டிருக்கிறீங்க பிரதர், சில காரியங்களை கேட்டிருக்கிறீங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி விருப்பம் கொண்டபடியினாலதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமே கொடுத்திருக்கிறார். அவருக்கு அதை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லைன்னா ஒரு நாள் வாக்குத்தத்தம் வராது. நீங்க வேதத்துல எல்லா இடங்களிலும் வாசித்து பாருங்க, தேவ சித்தம் அப்படிங்கிற இடங்கள்ல பெரும்பகுதியான இடங்கள்ல வாக்குத்தத்தம்னு வரும். வாக்குத்தத்தம்னு வருகிற பெரும்பகுதி வசனங்கள்ல முந்தின பிந்தின வசனங்கள்ல தேவனுடைய சித்தம்னு வரும். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 7வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம், மன்னிக்கணும், 2 சாமுவேல் 7:21. 2 சாமுவேல் 7:21. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும். நல்ல கவனிங்க, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும். வாக்குத்தத்தம் வந்திருக்கு, ஏன்னா அந்த காரியத்தை குறித்து தேவனுக்கு என்ன இருக்கு, சித்தம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் 1வது வசனம். 1வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற, நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே. வாக்குத்தத்தம்னு வரும்போது அடுத்து என்ன வருகிறது, தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவருக்கு சித்தம் இருக்கா இல்லையா, எஸ் சொல்றாரா இல்லையா, நோ சொல்றாரா அப்படிங்கிறது எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் அதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்கதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்கிறது. நீங்களும் நானும் அநேக காரியங்கள்ல தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உடனே தேவன் அந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அநேக நேரங்களிலே பற்றி கொள்ளுகிறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, அதை விட்டு விடுகிறார்கள், அதை மறந்து விடுகிறார்கள். அது தவறு.
அநேகர் தாமதிக்கிறது என்பதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுக்கு சித்தம் இல்லை போல, கர்த்தருக்கு பிரியம் இல்லை போல, எனக்கு அதை கொடுக்க மாட்டார் போல இருக்கு, அது 7 வருஷம் ஆச்சு நடக்காது போல, 14 வருஷம் ஆச்சு கிடைக்காது போல. நல்ல கவனிங்க பிரதர், நல்ல கவனிங்க. தேவன் அந்த காரியத்திலே விருப்பம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் இன்னும் தீர்மானம் தான் எடுக்கல. இன்னும் என்னதான் எடுக்கல? அவர் தீர்மானம் தான் எடுக்கல. ரைட், ஓகே, காலம் வந்துருச்சு, வேலை வந்துருச்சு, இந்த வேலையில என்னுடைய பிள்ளைக்கு இதை என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம், அவன் காத்திருக்கிறான், விசுவாசிக்கிறான் அப்படிங்கிற டிசிஷனை தான் அவர் என்ன செய்யல, எடுக்கல. ஆனால் சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு முன்கூட்டியே சிலுவையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதை விளங்கி கொள்ள வேண்டும், இதை விளங்கிக்கிறணும். சரியா? சில நேரங்களில் பிரச்சனை என்ன ஆகும்னா, நம்ம எப்படி பழகிட்டோம்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஆண்டவரை கண்டிப்பா இது எனக்கு வேணும் அப்படின்னு இந்த ஒத்த காலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் அப்படி நாம நிற்க கூடாது. உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு இது விருப்பம், எனக்கு இது சித்தம், எனக்கு இது இருந்தா எனக்கு என்ன செய்யும், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். அதை உங்க விருப்பத்தின்படி நான் என்ன செய்கிறேன், நான் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க தீர்மானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படியே என்ன செய்ய கடவுது அப்படி சொல்ல பழகணும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. தேவ சித்தம் என்பது 2 பகுதி. முதல்ல விருப்பம் கொள்ளுவார், அதை குறித்து வாக்குத்தத்தம் கொடுப்பார், அதுக்கு அடுத்து என்ன செய்வாரு, தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றுவார். சரியா? ஆனா சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நான் எனக்கு இதுதான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், அல்லது இந்த காரியம் தான் வேணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன், இப்படி நிற்கிற போது என்ன ஆகும்னா அவருக்கு சித்தம் இருக்காது, ஆனா டைரக்டா தீர்மானம் எடுப்பார். சரி நான் தர்றேன். அதாவது சித்தம் இருக்காது மீன்ஸ் விருப்பம் இருக்காது. அந்த காரியத்தை ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவு அவருக்கு தெரியும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் அவருக்கு தெரியும் இல்லை. அப்ப அவர் என்ன நினைப்பார்னா, எனக்கு விருப்பம் இல்லை இதுல, ஆனா நீ கேட்கறது நிமித்தம் நான் என்ன எடுக்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன்னு அதை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பா இப்படி தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை தீர்மானம் எடுக்க வச்சு வற்புறுத்தி இதுதான்னு சொல்லி தீர்மானம் எடுக்க வச்சு வற்புறுத்தி காரியங்களை பெற்றுக்கொண்டது அநேக நேரங்களில் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அது தேவனால நன்மையாக பிறகு மாற்ற முடியும், அது வேற விஷயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது என்னதான் குளறுபடி இருந்தாலும் சொதப்பல் இருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற முடியும். ஆனா அவர் நன்மையாக மாற்றுகிறாருங்கிறதுக்காகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, வீம்பு அப்படி என்ன செய்யக்கூடாது இல்லையா? லோத்துவை குறித்து சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், அந்த சோதோம் குமாரா அழிக்கப்படுகிற போது அந்த பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். இவன் சொல்றான், இல்ல நான் அந்த மலைக்கு போகிறேன், இல்ல நீ அந்த பட்டணத்துக்கு தான் போகணும், நீ அங்க போ. அவர் சொல்றார், அவருடைய விருப்பம் அதுதான், இவனை காப்பாற்றணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிறார், விருப்பம் அதுதான். இவன் இல்ல நான் தனியா போய் அந்த மலையில போய் என்ன செய்யறேன், குடியிருக்கிறேன், அங்க நான் போய்க்கிறேன். இல்ல நான் அதை மாத்தி சொல்றேன். அவர் சொல்ற பிளேஸ் என்ன செய்யறாரு, அவன் மன்னிக்கணும் நான் மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன், அவர் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு இல்லையா? அவன் என்ன சொல்றான், இல்ல நான் இந்த பட்டணத்துக்கு போயிடுறேன், இங்க போயிடுறேன், இந்த இடத்துக்கு போயிடுறேன். பர்டிகுலரா இவன் சொல்றான், அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவர் தீர்மானம் எடுக்கிறார், நேரடியா தீர்மானத்துக்கு வர்றார். சரி ஓகே நீ கேட்குற, அப்ப நான் என்ன செய்ய முடியும், ரைட் ஓகே நான் உன்னுடைய விஷயத்துக்கே வரேன், சரி போ. அவன் போனா இல்ல, அந்த மலைக்கு போனா, ஓடி போனா. ஆனா அவனுடைய முடிவு, அவனுடைய சந்ததி இழிவான சந்ததியாய் மாறி போனது, சோர சந்ததியாய் அது மாறி போனது. அப்ப எப்போதுமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பமும் அவருடைய தீர்மானம் வருகிற வரைக்கும் கொஞ்சம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னு சொன்னா
ஒரு நாளும் அதில் இருந்து அவர் பின் வாங்குகிறவர் அல்ல. ஒரு வார்த்தை வர்ற வரைக்கும் தான் நீங்களும் நாளும் தயங்கி கொண்டிருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தருணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை நேரங்கள் அது ஃபெயிலியரை நோக்கி போனாலும் சரி, தேவன் அதுல இருந்து மாறப்போவது கிடையாது. நிச்சயமாய் அதை செய்து முடித்து விடுவா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பது விருப்பம். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனா இன்னும் தீர்மானம் எடுக்கல. ரைட், இந்த வருஷத்துல கொடுத்துருவோம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரல. கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த தருணத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை இறுக பற்றி கொண்டு, வார்த்தையை இறுக்கி பிடித்து கொண்டு ஓடுவதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆபிரகாம் அதுல கொஞ்சம் சறுக்கினார். இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு சாராள் மூலமாலாம் தர வேண்டாம், நீங்க எனக்கு ஆகார் மூலமாய் ஒரு குழந்தை என்ன செய்யுங்க, கொடுங்க. கொஞ்சம் சறுக்கினார். இப்ப தேவனுக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆனா இவங்க வற்புறுத்துறாங்க, கேட்கிறாங்க. இப்ப தேவன் அதுக்கு உடன்படுகிறார். ரைட், ஓகே. அவரே டைரக்டா தீர்மானம் எடுக்கிறார். ரைட், ஓகே. ஆனா அதனுடைய விளைவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல? கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தேவன் விட்டுட்டாரா? ஒரு நாளும் விடுகிறவர் அல்ல. அவர் என்ன சித்தம் கொண்டாரோ, உங்க வாழ்க்கையில என்ன செய்வேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தத்துல அவர் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதுல அவரை போல வல்லவர் ஒருவரும் கிடையாது. ரபி அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார். கொஞ்சம் வால்யூம் வைங்களேன். என்னுடைய ரபி அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார். தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா, அந்த வாக்குத்தத்தம் தாமதிக்குதேன்னு ஒரு நாளும் கலங்காத. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், ஆனா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. இந்த பூமியில உனக்கு இதை செய்வேன் தருவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், ஆனா வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. பூமியை அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. ஒரு இமேஜின், பூமியை அழிஞ்சிருச்சு, ஆனா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் என்ன செய்யல, நிறைவேறல. ஆனா எது அழிஞ்சிருச்சு? பூமி அழிஞ்சிருச்சு. பூமியில நான் இதை தருவேன், அதை தருவேன், பூமியில உன்னை வம்சங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா வைப்பேன், தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், ஆனா இன்னும் நிறைவேறல. ஆனா பூமி இப்ப என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சிருச்சு. பூமியே அழிஞ்சா கூட பயப்படாத. உனக்காக உன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு புதிய பூமியை சிருஷ்டித்து அதுல உன்னைய கொண்டு போய் வைத்து தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அதை நிறைவேற்றி முடித்து விடுவான். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாக்குத்தத்தத்தை இறுக பிடிச்சுக்கிறீங்க பிரதர். சோர்ந்து போகாதீங்க. காத்திருக்கிறது நல்லது, இல்லையா? வேதம் சொல்லுகிறது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, காத்திரு. அது தாமதித்தாலும் காத்திருன்னு தமிழ்ல இருக்கு, ஆனா பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா இருக்கும். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு காத்திரு. அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு காத்திரு. அது ஒரு நாள் தாமதியாமல் உன்னுடைய கரத்திலே வந்து சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பிடிச்சுக்கிறீங்க பிரதர், இறுக பற்றி கொள்ளுங்க. அதுக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பலாம், எத்தனை ராஜ்யங்கள் வேண்டுமானாலும் எழும்பலாம். எவ்வளவு அந்த காரியத்தில் ஃபெயிலியர் உங்க நிமித்தம், மனிதர்கள் நிமித்தம் நம்ம நிறைய நேரங்களில் சொதப்பிடுவோம், இல்லையா? நிறைய நேரங்களில் அந்த தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது குளறுபடி பண்ணிடுவோம், இல்லையா? அப்படி நீங்க கூட ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சிருந்தா கூட தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காரியத்தை வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து முடிக்கலாம். எருசலேம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பட்டணம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரம் எருசலேம் பட்டணம். இந்த பட்டணம் ஆதி காலத்திலிருந்து இருக்கிறது. இன்றைக்கு உலக சரித்திரத்துல ஒரு பட்டணம், எந்த பட்டணம் ஆதி பட்டணம் என்று சொன்னால், எந்த பட்டணம் ஆதி பட்டணம் என்று கேட்டால் அது எருசலேம் பட்டணம் தானா? ரெக்கார்டு அடிப்படையில்
உலகத்திலேயே மிக பழமையான பட்டணம் எது, ஆன்சியன் சிட்டி எது அப்படின்னு கேட்டா வேர்ல்ட்ஸ் ஆன்சியன் சிட்டி எதுன்னா அது எதுதானா? எருசலேம் பட்டணம் தான். சரி, அந்த எருசலேம் பட்டணத்துக்கு தேவன் என்ன செய்தார்? அந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து என்ன வாக்கு, என்ன அவர் சித்தம் வச்சிருந்தார், அதை எப்படி நிறைவேற்றினார், அதில் என்னெல்லாம் தடைகள் வந்தது, அதையெல்லாம் மீறி என்னெல்லாம் மனிதர்கள் எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்க, அதையெல்லாம் மீறி தேவன் அதையெல்லாம் அந்த 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 பட்டணத்தை குறித்த சித்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றி முடித்தார், அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த எருசலேம் பட்டணத்துக்கு சாலேம் அப்படின்னு பேர். ஆதியில இந்த எருசலேம் பட்டணத்துக்கு என்னன்னு பேரு? சாலேம் அப்படின்னு பேர். இந்த சாலேம் பட்டணத்துல தான் மெல்கிசேதேக் இருந்தார். சாலேமின் ராஜா இல்லையா, மெல்கிசேதேக் இருந்தார். இந்த சாலேம்ல ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி வந்தார். இந்த எருசலேம் என்கிற இந்த சாலேமுக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி வந்தார். அந்த கொல்கதா பாறையில் வைத்து பலியிட போனார். கர்த்தர் அதை பக்கத்தில் இருந்த அந்த தேவாலய மலையிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் அதை என்ன செய்து கொண்டிருந்தார்? பார்த்து கொண்டிருந்தார். ஆகையினாலே அவர் அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயர் வைத்தார். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeing அப்படின்னு அர்த்தம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வச்சார். முன்னாடி அந்த பட்டணத்துக்கு சாலேம்னு பேரு. இப்ப அந்த பட்டணத்துக்கு இவர் யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார். இந்த சாலேமும் ஈரேயும் ரெண்டும் சேர்ந்துதான் ஈரே பிளஸ் சாலேம். எபிரேய பாஷையில இரா பிளஸ் சாலேம் சொல்லுவாங்க. இந்த இரேயும் இந்த இராவும் சாலேமும் சேர்ந்துதான் எருசலேம் ஆயிற்று. எருசலேம் அப்படின்னா தரிசனத்தின் பார்வை அப்படின்னு அர்த்தம். தரிசனத்தின் பார்வை. தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், அதாவது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை குறித்து ஒரு விருப்பம் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு எருசலேம் அப்படின்னு பேரு. தேவனுடைய தரிசனத்தின் பார்வை. ஏன்னா அந்த பட்டணத்தை குறித்து ஏராளமான தரிசனங்கள் தேவனுக்கு இருந்தது. அந்த பட்டணத்திலே தான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். சாலமோன் தன்னுடைய தேவாலயத்தை அங்கேதான் கட்ட வேண்டும். எருசலேம் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக இருக்க வேண்டும். எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும். புதிய எருசலேம் என்பது பூமிக்கு இறங்கி வருகிற போது, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிற போது அது எருசலேமில் தான் வந்து தங்கி இருக்கும். எருசலேமில் வைத்துதான் தேவன் 1000 வருட அரசாட்சியை செய்ய போகிறார். இவ்வளவு தரிசனங்கள் இருக்கிறது. அவருடைய தரிசனத்தின் பார்வை ரொம்ப விஸ்தாரமானது. ஏகப்பட்ட தரிசனங்கள் இருக்கிறது எருசலேமை குறித்து. ஆனா இப்ப சூழ்நிலை என்னவென்று சொன்னால், சூழ்நிலை என்னன்னா, இந்த எருசலேம் எபூசியர்களுடைய கரத்திலே சிக்கி கொண்டது. நல்லா கவனிங்க. எப்போதுமே சத்துரு ரொம்ப சீக்கிரமா அந்த தேவனுடைய தரிசனத்தை ஸ்மெல் பண்ணிடுவான் பாருங்க. அவனுக்கு அந்த சீடுலயே தெரிஞ்சிடும், விதையிலேயே தெரிஞ்சிடும் அவனுக்கு. இல்ல மோசே இவனை கொண்டுதான் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு வரப்போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் குழந்தைய பிறந்த நேரத்திலேயே கொலை செய்ய பார்க்கிறான் பாருங்க. சீடுலயே அழிக்க பார்க்கிறான். இல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த குழந்தையை பற்றின தரிசனம் இதுதான். நல்ல கவனிங்க. உங்களை ஏன் சின்ன வயசுலயே கொலை செய்யணும்னு நினைச்சான், உங்க உயிரை ஏன் எடுக்கணும்னு நினைச்சான்னா அவனுக்கு தெரியுதுங்க, தேவன் உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்களேன், பிறந்திருக்கிறாருங்க. அப்பதான் பிறந்திருக்கிறார். ஆனா உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, 2 வயசுக்கு உள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏன் அவர் இன்னும் எதுவுமே செய்யலையே. சாத்தானுக்கு நேர சிலுவையில் உடனே வந்துட்டார். பிறந்த உடனே நீயா நானா பாப்போம் வா அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் பூமியில என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். ஆனா விதையிலேயே அழிக்க பார்க்கிறான் பாருங்க. அந்த சீடுலேயே அழிக்க பார்க்கிறான் பாருங்க. அவன் விதையிலேயே அழிக்க பார்க்கிறான், சீடுல அழிக்க பார்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதற்கு பின்பாக தேவன் மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்கிறது தேவனுக்கு. ஏன்னா இந்த எருசலேம் பட்டணத்துல நடுவுல அந்த தேவாலய மலை இருக்கிறது. நீங்க அதை ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகான மலை.
சங்கீத புஸ்தகம் 48:2 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 48:2. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அது வடிப்பமான ஸ்தானம். வடிப்பமான ஸ்தானம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சேஃபா அது இருக்கும். அதாவது அதோடைய ஷேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது செதுக்கி வைத்தார் போல இருக்கும். மற்ற மலைகள்லாம் எப்படி இருக்குன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மோரியா மலை, அந்த சியோன் மலை வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னா எப்படி இருக்குன்னா, கீழேருந்து மேல் பகுதி அப்படி வளைந்து வந்தாலும் மேலே அப்படி தட்டையாக இருக்கும். உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால், அந்த குலோப் ஜாமுன்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த பவுல் இருக்கும் பாருங்க, அதை அப்படி தலைகீழ கவுத்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அதே போல் மேற்பகுதி தட்டையா பார்க்குறதுக்கு ஏதோ செதுக்கி வைத்தார் போல். நீங்கள் கெத்செமனே தோட்டத்திலேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி செதுக்கி வைத்தார் போல் இருக்கும் அந்த மலை. ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறது. அப்போ இந்த இந்த அந்த பாறை இருக்கும். அது ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு மினி பாறை தான். நம்ம ஊரெல்லாம் அதை கரடுன்னு சொல்லுவாங்க. கரடுனா கொஞ்சம் மேடான இடம்னு இருக்குல்ல, அதைத்தான் கரடு முரடுன்னு சொல்லுவாங்கல்ல. கரடுனா மேடானது, முரடுன்னா என்னது, பள்ளம். அதை கரடுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். ரொம்ப பெருசுலாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு உயரமான ஒரு மலை. ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும் அந்த தேவாலய மலை அதுதான் இந்த உலகத்தினுடைய மைய புள்ளி என்று நம்பப்படுகிறது. இந்த உலகத்துக்கே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா, மையமாய் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா, அது இஸ்ரவேல் தேசத்தில், அதுவும் எருசலேம்ல, அதிலும் குறிப்பாக அந்த தேவாலயம் இருந்த அந்த மலை மேலே தான் அந்த புள்ளி விழுகிறதாம். அது யூதர்களுடைய நம்பிக்கை. அப்ப அந்த இடத்துல இருந்து தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அந்த இடத்துல இருந்து தான் உலகம் எங்கும் வார்த்தை பரம்பணும். அந்த இடத்தில் இருந்து தான் எழுப்புதல் பற்றி எரியணும். அந்த இடத்தில் வைத்து தான் 1000 வருட அரசாட்சி செய்யப்படணும். தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்கு, மிகப்பெரிய சித்தம் இருக்கு, மிகப்பெரிய சித்தம். ஆனா அந்த விருப்பத்திற்கும் சித்தத்துக்கும் வந்த தடைகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அந்த இடத்தின் மேல தேவன் பிரிய வைத்திருக்கிறார் என்பதற்காக அந்த ஸ்தலத்தின் மேல வந்த போராட்டம் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. எல்லா ஸ்தலங்களை பார்க்கிலும் அது மேல தேவன் ரொம்ப பிரியமா இருந்தாராம். சங்கீதம் 87வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 87வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசல்களில் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்க. எருசலேம் உலகத்தின் மையத்தில் இருக்கிறது. மோரியா மலை உலகத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கிறது. நல்லது. ஆனா அந்த இடம் ஒன்றும் அவ்வளவு செழிப்பான இடம்லாம் கிடையாது. சியோன் அப்படின்னு சொன்னா எபிரேய பாஷையில ஜயோன் அப்படின்னு சொன்னா வறண்ட நிலம், பாழான ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். உண்மையா ஆதி காலத்துல ஏன் அந்த இடத்துக்கு அப்படி பேர் வச்சாங்கன்னா, மனிதர்களுடைய பார்வையில அந்த இடம் வறண்ட பிரதேசம், பாழான ஸ்தலம். அதில் ஒன்றும் நீ இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விருட்சங்கள் அதெல்லாம் பெருசாக இருக்காது. இப்போ தான் அதை ரெடி பண்ணி அப்படி மாற்றி இருக்கிறாங்களே ஒழிய பெரிய அளவில் ஒரு தோப்பு அதெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த மோரியா மலையில், அந்த தேவாலய மலையில் வறண்ட இடம், அது வறண்ட ஸ்தலம். எருசலேம் பட்டணம் எந்த விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த பட்டணமே கிடையாது. நீங்கள் உலகம் முழுவதும் பாருங்க, ஒரு பட்டணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நியூயார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரையோரம் இருக்கும். சென்னைன்னு எடுத்தீங்கன்னா கடற்கரையோரம், மும்பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரையோரம், கொல்கத்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரையோரம். அப்படி இல்லைன்னா டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஆறுகளை ஒட்டி இருக்கணும். அப்படி தான் இருக்கும் பட்டணங்கள் எல்லாமே, அப்படி தான் இருக்கும். லண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேம்ஸ் நதிக்கரை ஓரம் தான் இருக்கும். இல்லை, ஒன்று கடலை ஒட்டி இருக்கணும், இல்லைன்னா நதிக்கரை ஓரம் இருக்கணும். எருசலேமுக்கு ரெண்டுமே கிடையாது, கடலும் கிடையாது. கடலுக்கு நீங்கள் போகணும்னா 32 மைலுக்கு அங்கிட்டு போகணும், கிட்டத்தட்ட 45-47 கிலோமீட்டர் போகணும். இல்லை 6வது இருக்கா பிரதர்னா ஒரு ஆறும் கிடையாது. அந்த பட்டணத்துக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஊற்று இருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஆறும் கிடையாது, முக்கியத்துவம் இல்லாத இடம். நீங்க யோர்தான் நதிக்கரைக்கு போகணும்னாலே எருசலேம்ல இருந்து போகணும்னா 18 மைல் போகணும், கிட்டத்தட்ட 25-26 கிலோமீட்டர் போகணும். அப்பதான் நீங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கே போக முடியும். வணிக ரீதியில முக்கியத்துவம் இல்லாத பட்டணம். எப்ரோன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வணிக நகரம். அதுக்கு போகணும்னாலே கிட்டத்தட்ட 20 மைல், கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நீங்க என்ன செய்யணும், போகணும்.
என்ன பிரதர் இவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத இடம், ஒரு வறண்ட ஸ்தலம், ஒரு பாழான ஸ்தலம். அந்த பாழான ஸ்தலம் தான், ஆனால் தேவன் அந்த பாழான ஸ்தலத்தை கொண்டு வைத்த சித்தம் தான் இன்றைக்கு சர்வ பூமியுடைய மகிழ்ச்சியாய் அது மாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க சொல்லலாம் பிரதர், என் வாழ்க்கை பாழான ஸ்தலம் பிரதர், என் வாழ்க்கை ஒன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, எனக்கு பெரிய அறிவு கிடையாது, பெரிய ஞானம் கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, நான் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இல்ல, எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறேன், எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கிறேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க பிரதர், ஆனா தேவனுடைய சித்தம், தேவனுடைய தரிசனம் உங்களுக்கு பின்பாக இருக்கிறது. அது நிச்சயமாய் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாய் உங்களை மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது உங்களால அல்ல பிரதர், இது அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், சியோனில் கர்த்தர் எங்க இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரா? சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எங்க இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாரா? சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன்னா வறண்ட ஸ்தலம், பாழான ஸ்தலம். நீங்க நினைக்கலாம், என்னுடைய தொழில் வறண்டு போச்சு, என் ஊழியம் வறண்டு போச்சு, என்னுடைய சரீரத்தில் சுகம் வறண்டு போச்சு, என் பொருளாதார ஆசீர்வாதங்கள் வறண்டு போச்சு. நீங்க என்ன வேணா நினைக்கலாம் பிரதர், ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எந்த பகுதி வறட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியிலிருந்து ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஏன் பிரதர் என் தொழில் நல்லா தானே பிரதர் இருந்துச்சு, அதுல வறட்சி இருக்கே, அல்ல இந்த காரியத்துல வறட்சி இருக்கு, இந்த பகுதியில குறைவுகள் இருக்கு. ஏன் பிரதர்? உங்க வாழ்க்கையில குறைவுகள் வருகுன்னு சொன்னாலே, உங்க வாழ்க்கையில சில பகுதிகளில் சீயோன் இருக்குன்னு சொன்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த சீயோனுக்குள்ள இருந்து தேவன் மாபெரும் ஆசீர்வாதங்களை எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. சீயோனை குறித்து அது வறண்ட ஸ்தலம் தான், அது பாழான ஸ்தலம் தான். ஆனா அதை குறித்து தேவன் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பம் இருந்துச்சு. இந்த பட்டணத்தின் மேல வந்த யுத்தங்களுக்கு அளவு கிடையாது பிரதர். அந்த பட்டணத்துக்கு எபூசின்னு பேரு. என்னன்னு பேர்? இன்னொரு பேரு எபூசி. சொல்லுங்க, என்ன பேரு? எபூசி. யோசுவா புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். சேலா, எருசலேம் ஆகிய எபூசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபூசின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, எபூசியர்களுடைய கரத்துல, கண்ட்ரோல்ல அது போயிருச்சு. ஒரு காலத்துல சாலேமின் ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தது, ஒரு தேவ மனுஷனுடைய ஆசாரியனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இப்போ ஒரு எபூசியர்களுடைய, கானானியர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருச்சு. எபூசினா என்ன அர்த்தம் தெரியுமா? காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தினுடைய மைய பகுதி அது. அதை கொண்டு தேவன் பல தரிசனங்களை வைத்திருக்கிறார். சாலேமின் ராஜாவான மெல்கிசேதேக்கினுடைய கரத்தில் இருந்த அந்த எருசலேம் இன்றைக்கு அவர்களுடைய கரத்திலிருந்து, ஜனங்களுடைய, தேவ ஜனங்களுடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்டு எபூசியர்களின் கரத்தில் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய தரிசனத்தை காலின் கீழே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும்? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பல வருடம் தேவனுடைய சித்தத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ண நினைச்சது உண்மைதான். சத்துரு அந்த சித்தத்தை, தரிசனத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ண நினைத்தது உண்மைதான் பிரதர். ஆனா இறுதியில வெற்றி பெற்றது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அவர் என்ன செய்ய நினைத்தாதோ அவர் எருசலேமுக்கு அதை செய்து முடித்தார். இதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா? அந்த தரிசனத்துக்காக பாருங்க, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். மோசே இருந்தார், மோசே மரிச்சிட்டார். யோசுவாவை கொண்டு வருகிறார். யோசுவா கானானுக்குள்ள பட்டணங்களை எல்லாம் பிடிக்கிறார் பிரதர், பட்டணங்களை எல்லாம் பிடிக்கிறார். யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டே வருகிறார். ஒரு மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திய சேனையை பார்த்தாங்கல்ல, அதுக்கு அடுத்து அவங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய சேனை யாருடையதுன்னா எருசலேமின் ராஜாவுடைய சேனை. வாசிங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 10:1.
யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே கேள்விப்பட்ட போது போதும், நல்ல கவனிங்க. யோசுவா யுத்தம் பண்ணிட்டே வர்றார். எருசலேமின் ராஜா இந்த காரியத்தை எல்லாம் கேள்விப்பட்டு எல்லா ராஜாக்களையும் கூட்டி கொண்டு வருகிறான். மிகப்பெரிய சேனை, இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் பார்க்கிற 2வது பெரிய சேனை அதுதான். ஒன்னு எகிப்துல பார்த்தாங்க, அதை விட்டு அடுத்து அவங்க பார்க்கிற மிகப்பெரிய சேனை இந்த எருசலேமின் ராஜாவுடைய சேனை. எருசலேமின் ராஜா யோசுவாவை எதிர்த்து யுத்தம் பண்ண வருகிறான். யோசுவாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் எருசலேமை பிடித்து விடலாம். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விடலாம். எருசலேமை குறித்த தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றலாம். எபூசியர்கள் காலின் கீழே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற எருசலேமை விடுவித்து விடலாம். யுத்தம் நடக்குதுங்க, மாபெரும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல தான் தேவன் சூரியனையும் சந்திரனையும் நிற்க பண்ணினார். அது எருசலேமுக்காக நடந்த யுத்தம். நம்ம என்னமோ சாதாரணமா யுத்தம் வந்துச்சு அதுல இல்லைங்க. அந்த யுத்தமே தேவன் நடத்தின அந்த யுத்தமே எந்த பட்டணத்துக்காக நடத்தப்பட்டது? எருசலேமுக்காக நடத்தப்பட்ட யுத்தத்திற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையுமே நிற்க பண்ணினாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனுஷனுடைய வாசிங்க 1:14 வாசிங்க, 14 வாசிங்க. அதே அதிகாரம் 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய இப்படி நிறுத்தி வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேங்க, அவர் தன்னுடைய தரிசனத்தை, உங்களை குறித்த சித்தத்தை, உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய தயங்க மாட்டார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு பட்டணம் தானே அது, ஒரு மொட்டை பாறை தானே அந்த மலை. இது இல்லைன்னா போகட்டும், இன்னொரு மலை இதை விட உயரமான, செழிப்பான, வளமையான எத்தனை மலைகள் இருக்கிறது பூமியில. இது இல்லைன்னா போகட்டும், விட்டுருவோம். தேவன் அப்படி நினைக்கல. நான் கேட்கிறேன், ஒரு மொட்டை பாறையை பிடிக்கிறதுக்காக, ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக கர்த்தர் சூரியனையும் சந்திரனையுமே நிறுத்தி இருப்பாரே, ஆனால் உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய தயங்க மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்வாருங்க, எந்த எல்லைக்கும் போவார். நம்ம நினைக்கலாம் இல்ல இதெல்லாம் பெரிய விஷயமாச்சே, இதெல்லாம் சாத்தியமா? இல்ல பிரதர், அவருடைய பார்வையில கொடுத்த வாக்குத்தத்தம் தான் பிரதானமானது. அவருடைய விருப்பமும் சித்தமும் அது நிமித்தம் கொடுக்கப்பட்ட வார்த்தையும் பிரதானமானது. அவர் சொன்னதை அவருடைய கரமே நிச்சயமாய் செய்து முடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா எருசலேம் ராஜாவை வெற்றி கொண்டார். ஆனா எருசலேம் பட்டணத்தை பிடிக்கல, விட்டார். சவுல் சரி யோசுவா விட்டுட்டார், மிஸ் பண்ணார். அதை அவருக்கு அந்த முக்கியத்துவம் தெரியல. எருசலேம் பட்டணத்தை குறித்த முக்கியத்துவம் யோசுவாவுக்கு என்ன செய்யல தெரியல. பிடிச்சிருக்க வேண்டாமா? அன்னைக்கே அதை தலைநகரம் ஆக்கியிருக்க வேண்டாமா? தெரியல அவருக்கு, விட்டுட்டார். அவர்கள் எருசலேமில் இருந்த எபூசியரை துரத்தி விடவில்லையா? அப்படியே வசனம் இருக்கு. அவங்க துரத்தி விடாம விட்டாங்க, அங்கேயே விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் யோசுவாவுக்கு பிறகு சாமுவேல் வந்தாரே, அவராது பிடிச்சார். ஆனா அவரும் பிடிக்கல, அவருக்கும் அந்த முக்கியத்துவம் தெரியல. சாத்தானுக்கு தெரிகிற தேவனுடைய தரிசனங்கள் அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரிகிறது இல்ல. பாருங்க, அவனுக்கு தெரியுது தேவன் என்ன செய்ய போறாருன்னு, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. சாமுவேல் பிடிக்கல. நியாயாதிபதிகள் 12 நியாயாதிபதிகள் எழும்பினாங்க, பராக்கிரமசாலிகள்லாம் எழும்பினாங்களே. சிம்சோன்லாம் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, யாரையும் எதிர்த்து நின்றுவான், அவன் போகல. எருசலேம் மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லை. சரி, சவுல் ஏற்படுத்தினார், மிகுந்த பராக்கிரமசாலி. அவங்க அப்பா கீஸ் மகா பராக்கிரமசாலி.
அவருடைய பிள்ளை சவுல் வந்திருக்கிறான், சரி இவனாவது எல்லாவற்றையும் செய்து விடுவான், இஸ்ரவேலிலேயே தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனுஷனா இருக்கிறானே இவனாவது செய்வான் அப்படின்னு கொடுத்தா அவனும் செய்யல, அவனும் எருசலேம் பக்கத்திலே போகல. இறுதியில தாவீது வந்துதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிற தாவீது ராஜாவானா. அவன் ராஜாவாகி செய்த காரியம் என்ன தெரியுமா? நேரா போய் எருசலேமை பிடித்தான். எருசலேமை பிடித்தான். ஆதியிலிருந்து எருசலேமை பிடிக்கிறதுக்கு 3000 வருஷம் ஆயிற்றுங்க. எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு? சத்தமா சொல்லுங்க, எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு? சாலேம் ராஜா அதோனி சேதேக்குடைய, மன்னிக்கணும், மெல்கி சேதேக்குடைய கையிலிருந்து அந்த எருசலேம் பட்டணம் தவறி போச்சு. அதை பிடிக்கிறதுக்கு 3000 வருடங்கள் ஆனது. நான் கேட்கிறேன், 3000 வருடங்கள் ஆகியும் அவர் எருசலேமை கொண்டு குறித்து வைத்திருந்த தரிசனத்துல, திட்டத்துல, வாக்கு தத்தத்துல மாறவே இல்லை. ஆச்சரியமா இல்லை? ஆச்சரியமா இல்லை? நான் சொல்றேங்க, நீங்க சொல்றீங்க 7 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சுன்னு. இல்லை, எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆயிருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்களும் நானும் தான் ஏஜ் பார்ப்போம். இல்லை, இந்த வயசில் இது நடந்துடணும், அந்த வயசில் இது நடந்துடணும், இது நடக்கலைன்னா அவ்வளோதான், அது நடக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம தாங்க வயசை வச்சு காரியங்களை செய்வோம். ஆனால் கர்த்தர் காலங்களை நிர்ணயித்து காரியங்களை செய்கிறவர், அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். மற்றொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, அதின் காலத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிறவரா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாக்கு தத்தத்தை இறுக பற்றி கொள்ளுங்க. அது தாமதிக்குதுங்கிறதுனால அது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அது தாமதிக்கிறதுங்கிறதுனால தேவனுக்கு சித்தம் இல்லையோன்னு நினைக்காதீங்க. அவர் சித்தம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. சித்தம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்னவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா வார்த்தையே வராது, வார்த்தையே வராது. நீங்க தேவனுக்கு விருப்பம் இல்லை, இது பின்விளைவுகள் கடுமையா இருக்கும், இவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு தேவன் நினைத்தார்னா அந்த காரியத்தை குறித்து எள்ளளவும் உங்களுக்கு என்ன வராது? வாக்கு தத்தங்களே வராது. அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சித்தம் கொண்டிருக்கிறா, அதை உங்களுக்கு கொடுக்கும்படி தீர்மானம் வைத்திருக்கிறா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபெற போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பட்டணம் பிடிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அதுக்கு விரோதமாய் எத்தனை ஆட்கள் எழும்புனாங்க, எத்தனை தரம் அதை மேற்கொள்ள எழும்புனாங்க. உலகத்துல எருசலேம் பட்டணத்திற்கு விரோதமாய் யுத்தம் நடந்தது போல வேற எந்த பட்டணத்துக்கு விரோதமா இந்த பூமியில யுத்தம் கிடையாது. ஏன் இவ்வளவு யுத்தம்? கடந்த ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. ஐநா சபையிலே ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? எருசலேமை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம். அதை பாலஸ்தீனியர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு ஐநா சபையில அங்கத்தினர்களாக இருந்தவர்கள்ல 2 நாடுகளை தவிர, இஸ்ரவேலும், ஏன்னா அது அவங்க நாட்டு பகுதி, சோ அவங்க அதுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இஸ்ரவேலையும் அமெரிக்காவையும் தவிர உலக நாடுகள் அத்தனையும் எருசலேமை பிரிக்கணும்னு சொல்லுது. உலக நாடுகள் அத்தனையும், ராஜ்யங்கள் அத்தனையும் எதிர்த்து நிற்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நல்ல கவனிங்க, உங்களை குறித்து தேவன் வைத்த திட்டத்துக்கு, சித்தத்துக்கு, விருப்பத்துக்கு, அவர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பினாலும் சரி, ஸ்தாபனங்கள் எழும்பினாலும் சரி, ராஜாக்கள் எழும்பினாலும் சரி, ராஜ்யங்கள் எழும்பினாலும் சரி, ஒரு நாளும் அது பொய்த்து போவது கிடையாது. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட போவது கிடையாது. உலகமே எருசலேம் பட்டணத்தை எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் எருசலேமின் பட்சத்தில் நிற்கிறார். அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கும் சொல்லி அனுப்புறேன். உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் ஒரு நாளும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? நல்ல கவனிங்க பிரதர். ஒரு காரியம் தாமதிக்குது, அது எத்தனை வருஷம் வேணாலும் ஆயிருக்கட்டும் பிரதர். உங்களுக்கு குழந்தையை தருவேன்னு வாக்கு பண்ணி எத்தனை வருஷம் வேணாலும் ஆயிருக்கட்டும்.
உன் கடனை சரி பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கட்டும், உங்க சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், தேவன் சித்தம் வைத்ததுனால தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சும்மா சொல்லிட்டு போறவர் அல்ல, உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போறவர் அல்ல பிரதர். உங்களை ஏதோ உற்சாகப்படுத்துகிறதுக்கு அந்த நேரம் தேற்றி விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட போறது கிடையாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை ஈருக பிடித்து கொள்ளுங்க பிரதர். அதை மறந்துடாதீங்க. திரும்ப 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 நினைப்பூட்டுங்க, திரும்ப திரும்ப யோசிங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், அவர் நியமித்த நாள்ல ஒரு நாளாகிலும் தாமதிப்பது கிடையாது, ஒரு நாளிகையாகிலும் தாமதிக்க போறது கிடையாது. அவர் என்ன செய்ய நினைத்தாரோ உங்க வாழ்க்கையில அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது எந்த எபூசியருடைய கரத்தில் இருந்தாலும் நீங்க நினைக்கலாம், பிரதர் என்னுடைய பொருளாதாரம் நசுக்கப்படுது பிரதர், என்னுடைய பொருளாதாரம் சத்துருக்களின் காலின் கீழே இருக்கு பிரதர், என்னுடைய பொருளாதாரம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லலாம் பிரதர். நான் சொல்றேன், உங்க பொருளாதாரம் சத்துருவின் காலின் கீழே இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியங்கள் நசுக்கப்படுவது போல தெரியலாம், உங்களுடைய பொருளாதார காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சரீர காரியங்கள் எது வேணாலும் எபூசியர்களின் கரத்தில் இருக்கிறது போல தெரியலாம். இல்ல, கர்த்தர் நாள் குறித்திருக்கிறார், அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஆதீனங்களிலேயே சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து அவருடைய மாபெரும் திட்டம் இருக்கிறது. ஒரு நாளும் அது பொய்த்து போறது கிடையாது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனா கூட கவலையே படாதீங்க, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?